தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய விவாகரத்தை பற்றியான செய்திகள் சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக பரவக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதாவது சங்கீதா ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த நடிகை வீட்டுக்கு போயிட்டு எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கான சுமூக தீர்வு காணும்போது விஜயோட மகனும் என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. தளபதி விஜயோட மேலே சங்கீதா பரபரப்பான குற்றச்சாட்டில் முன் வச்சு விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லிக்கூடிய மெயின் விஷயம் ஒரு பிரபலமான நடிகை கூட விஜய்க்கு திருமணத்தை தாண்டிய உறவு இருக்கு. அதுலேருந்து அவர் வெளில வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனால் அவர் செய்கிற மாதிரி தெரியல. அதனால நாங்கள் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய விஜய் எனக்கும் என் பசங்களுக்கும் ஜீவனாம்சம் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணி வைக்கணும். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஈஸியாக இருக்கக்கூடிய வீட்டை தங்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகளை முன் வச்சு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த ஒரு பிரச்சனையில் எக்கச்சக்கமான நடிகைகள் கருத்து தெரிவித்து அந்த ஒரு விஷயமும் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸாவோ ஒரு செய்தியாவோ இருக்கலாம். ஆனால் விஜய் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய், விஜயோட மகள் திவ்யா சாஷா, இவங்க 2 பேருக்குமே மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. கடந்த 2 வருஷ காலமாகவே தன் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழல அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்காம எந்த விதமான ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஷேர் பண்ணாமல் ரொம்ப ப்ரைவேட்டாக தான் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக ஜேசன் சஞ்சய் ஒரு பக்கம் படங்களில் இயக்கிறது பிஸியாக இருந்திருந்தாலும், பொண்ணு திவ்யா சாஷா இந்தியா பக்கமே வராமல் தலை காட்டாமல் வெளிநாட்டிலே செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. தான் அம்மா கூட லண்டனில் இருக்கிற மாதிரி அவங்களே பழகிக்கிட்டாங்க. பத்தாவதுக்கு எவ்வளோ முறை இந்த பிரச்சனை தலை தூக்குறப்ப அந்த நடிகை கிட்ட பர்சனலாக விஜயோட பொண்ணு திவ்யா சாஷா கால் பண்ணியோ இல்லை அவங்க வீட்டுக்கு நேரில் போயிட்டு சமாதானப்படுத்தலாம், இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களாம். ஆனால் அந்த நேரத்தில் விஜயோட மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதா சொன்ன விஷயம், நம்மளாம் களத்தில் இறங்கக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் அவங்கள அப்ரோச் பண்ணனா அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேரில் நம்ம மேலே வழக்கு பதிய வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலும் லீகலாக முடிவு பண்ணலாம், லீகலாக மோதி பார்க்கலாம். அதை விட்டுட்டு நாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சமாதானப்படுத்துறதோ இந்த பிரச்சனைக்கான சமூக தீர்வை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதோ தேவையில்லாத பின்விளைவுகளை ஏற்படுத்துங்கிற மாதிரி தன்னோட மகளை சமாதானப்படுத்தி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனா ஜேசன் சஞ்சய் அப்புறம் திவ்யா சாஷா இவங்க 2 பேருமே இப்போ மனைவி சங்கீதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கல்ல, தளபதி விஜய் ஒரு நடிகை கூட திருமணம் தாண்டிய உறவில் இருக்காருன்னு. அந்த நடிகை வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு, அதுவும் தன்னோட தாத்தா அப்புறம் பாட்டி எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் இவங்க 2 பேரையும் கூட கூட்டு போயிட்டு தான் அம்மா சார்பில் பேசி அந்த நடிகை கிட்ட சமரசமாக முடிவு பண்ணி, இனிமேல் எங்கள் அப்பா வாழ்க்கையில் வராதிங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 25 வருஷ காலமாக அவங்க திருமண வாழ்க்கையில் சேர்ந்துருக்காங்க, நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அந்த விரிசல் ஏற்பட்டுருக்குங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ஈடுபடுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பண்ண வேணாங்கிறது தான் விஜயோட அப்பாவாக இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயோட மனைவி சங்கீதாவும் தான் பசங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படி அவங்க ஒரு பண்ணலனா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பற்றி ஏற்கனவே அந்த நடிகை வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 பசங்களும் பேசி அதுக்கான தீர்வை கொண்டு வந்திருப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.